நாம் இடைவெளிக்கு முன்பாக சோற்று கற்றாழை என்கிற மூலிகையை கொண்டு தலைமுடி கொட்டுவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கோடை காலத்தில் தோன்றக்கூடிய அக்கி நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே வெம்மை காலத்தில் பல்வேறு வகையான நோய்கள் நம்மை வந்தடையும். வியர்க்குரு மற்றும் தோல் நோய்கள். அக்கி நோய் என்றால் கடுகு அளவிற்கு கொப்பளம், ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் நூற்றுக்கணக்கான அளவிற்கு கொப்பளங்கள் சேர்ந்து ஒரு படை அளவிற்கு உடலில் தோன்றும். ஒரு சிலருக்கு மார்பு பகுதி, முதுகு பகுதி, கழுத்து பகுதி போன்ற இடத்தில் இந்த அக்கி தொற்று நோய் தோன்றும். இது அளவு கடந்த வெப்பம் காரணமாகவும் தோலில் கிருமிகள் தொந்தரவு அதிகமாக இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த நோய் வந்தால் ஒரே எரிச்சல், சதா காலமும் அதிலிருந்து ஒரு வகையான துர்நீர் வெளியேறும். தோல் நமைச்சல் மற்றும் அரிப்பு இவையெல்லாம் ஏற்படுத்தி அந்த இடத்தில் ஒரு வகையான இரத்த சிவப்பு வண்ணத்தில் தோலின் நிறமே மாறிவிடும். இதை ஆரம்ப காலத்தில் எல்லாம் மண் பாண்டம் செய்கின்ற குயவர்களிடம் சென்று அக்கி நோய் மருந்து எழுதி வருவார்கள். அவர்கள் ஒரு வகையான மருத்துவ தன்மை கொண்ட களிமண்ணை பூசினால் அந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய மருத்துவ தன்மை படிப்படியாக அக்கி நோயை விலகிவிடும். ஆனால் நாளடைவில் மீண்டும் வரும். இந்த நோய் முழுமையாக வராமல் இருப்பதற்கான அதி அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் சந்தனத்தூள். செஞ்சந்தனம், சந்தனம் இரு வகைகளில் கிடைக்கக்கூடிய சந்தனம் மிக சிறந்த கிருமி நாசினி. சந்தனம் உடலுக்கு வனப்பும் அழகும் தரும். தோல் நமைச்சல் வராமல் பாதுகாக்கும். கண் எரிச்சல், தலைப்பகுதியில் ஏற்படுகின்ற கொப்பளங்கள் மற்றும் சிறு சிறு அழுக்கு தேமல்கள் இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். மூளை பகுதியை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். ஆகையால் தான் நாம் திருத்தலங்களில் சென்று மொட்டை அடித்தவுடன் சந்தனத்தை பூசுவார்கள். நேரடியாக வெப்பத்தை தடுத்து நிறுத்தி உள்ளே இருக்கக்கூடிய மூளை பகுதிக்கு குளிர்ச்சியை தந்து உடல் உஷ்ணம் அடையாமல் பாதுகாக்கும். எரிச்சல் ஏற்படாமல் பாதுகாக்கும் என்பதால் சந்தன தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள் தூள். மிக சிறந்த கிருமி நாசினி. மஞ்சள் பல்வேறு காலகட்டத்தில் வருகின்ற பருவ நோய்கள், மெட்ராஸை மற்றும் தொற்று நோய்கள், அக்கி நோய்கள் இவையெல்லாம் வராமல் இரத்தத்தையும் அங்கு இருக்கக்கூடிய கிருமிகளையும் கொன்று சுத்தமாக வைத்திருக்கும் என்பதால் நாம் மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பச்சை பயிறு. மிக சிறந்த தோல் நமைச்சலையும் தோலில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான அழுக்குகளையும் வெளியேற்றும் என்பதால் நாம் பச்சை பயிரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பரங்கி சக்கை. பரங்கி சக்கை ஒரு கிருமி நாசினி. தோள்களுக்கு அழகு மற்றும் நிறத்தையும் தரும் என்பதால் பரங்கி சக்கையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பூலாங்கிழங்கு. இது ஒரு தோலை நல்ல முறையில் பாதுகாக்குகின்ற அற்புதமான ஒரு மூலிகை. தோள்களில் ஏற்படுகின்ற சிறு சிறு கொப்பளங்கள், துர்நீர் மற்றும் நாற்றம் இவையெல்லாம் விலக்கி கற்றாழை நாற்றத்தை போக்கக்கூடிய ஆற்றல் பூலாங்கிழங்கிற்கு இருப்பதால் அதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெந்தயம்.
வெப்பமான பகுதியில் வெந்தயத்தை பயன்படுத்தினால்